இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒரு சூப்பரான குழம்பு தாங்க வைக்க போகிறோமே. இது பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம நிலத்துல இப்போ வந்து பார்த்திங்கன்னா மொச்சக்காயெல்லாம் போட்டு வச்சுருந்தோம். அது நல்லா இப்போ வந்து காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. அதுதான் நிலத்துலேருந்து பறிச்சுட்டு வந்தோம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப எனக்கு இந்த மொச்சக்காயோட வாசனை பிடிக்கவே பிடிக்காது. இப்போல்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. இதோடு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கருவாடெல்லாம் போட்டு செஞ்சால் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் குக்கரில் தான் தாளிச்சிருக்கேன். தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதோட தக்காளி போட்டு நல்லா வதங்கின பிறகு உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் போட்டு நல்லா வதங்கிட்ட பிறகு அதுக்கப்புறம் வந்து மொச்சக்காய் உரிச்சதெல்லாம் போட்டு அதை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, மிளகா பொடி, மஞ்சள் பொடி எல்லாம் போட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்ச புளி கொஞ்சமாக வந்து கரைச்சி வச்சுருந்தேன். அதையும் விட்டுட்டு குக்கரில் விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா ஒரு 2லேருந்து 3 விசில் விட்டோன்னா சூப்பரான மொச்சக்கொட்டை காரக்குழம்பு ரெடிங்க. இது பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா வேலையும் முடிச்சுட்டு குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நானும் கிளம்பிட்டேங்க.